ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோக்கு இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை, ஷட் டவுன் பிளான் தான். அதனால தான் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம், யாரெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். எங்கள் அண்ணன் போகிற ஸ்பீடில் அவுந்துருச்சதுனால இப்படி போட்டுட்டேன். அவுத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த கீரை போட்டிருக்காங்க. இது வந்து கம்பு. ஓகே, அடுத்து நம்ம பயணத்தை தொடங்குவோம். நம்ம கிளாஸை போட்டுப்போம். ஓகே ரைட், போகலாம். பஸ் ஸ்டாப் உள்ள இருக்கும். ஆமா, ரீச்டு சங்கரன் கோயிலுக்கு வந்துட்டோம். பட் கோயில் எங்க இருக்குன்னு தெரியல. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயில்ல வச்ச மாதிரி இந்த மாதிரிலாம் தேர் வச்சிருக்காங்க. ஓ, இதான் சங்கரன் கோவிலாம். நாங்கள் வந்தது கோவிலுக்கு தான். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவும் பெரியம்மாவும் பின்னால் வந்துட்டுருக்காங்க. அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க வர்றதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற முதல் சுதந்திர போராட்ட வீரர் நினைவு மாளிகை இருக்குதான். ஸோ அதுக்கு தான் அண்ணன் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு வந்துடலான்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அவ்வளோ ஹில்ஸ் இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா டோர் வந்து க்ளோஸில் இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே வந்தோம். வந்து எங்களோட பேட் லக் வந்து செக்யூரிட்டி வந்து வெளியில் போயிருக்காப்புல. ஸோ அதனால் எங்களால் உள்ளே பார்க்க முடியல, வெளியில் மட்டும் பார்த்துருக்கோம். ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே வரேன் அப்படின்ட்டுருக்காப்புல. நாங்களும் வெளியில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, டைம் இருந்தால் உள்ளே போகிறோம், உங்களுக்கும் காட்டுறோம் என்னெல்லாம் எப்படி இருக்குன்னு. இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், ஓகேவா? நல்லா அமைதியாக ஜில்லுன்னு இருக்குது. கீ கொண்டு வராங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அவங்களுமே கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்க. நாங்களும் உள்ளே போய் சுற்றி பார்த்தோம். திறப்பு விழா அப்போ அதோட ஃபோட்டோஸ் மெமரிஸ் எல்லாமே ஞாபகமாக இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா தூணா வச்சு செதுக்கி வச்சிருக்காங்க. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஆனால் இதுக்குன்னே மெயின்டெனன்ஸுக்குன்னே ஆள் போட்டிருக்காங்க. இது வந்து லைப்ரரி நினைக்கிறேன், பட் வந்து க்ளோஸில் இருக்குது. யா, லைப்ரரி தான். அதாவது நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்காக உண்டான இடங்கள் அந்த காலத்துலலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா, நான் வந்த களைப்பில் வந்து ரொம்ப டயர்டாகிட்டேன். ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் போய் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். பட் பெயிண்டிங்ஸ் எல்லாமே அப்படி பார்க்கறதுக்கு அக்யூரேட்டா இருக்குல்ல. ஆமா, நீ அப்பல கேட்டல்ல ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக காமிச்சிருக்கோம். நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடணுமா. ஸோ அதனால வந்து என்ன சைன் போட்டுட்ருக்கோம்.
ஓகே, கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், டைம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு போகணும்ல. பாய். நாங்கள் கோயிலுக்கு வந்து விட்டோம். ஃபோன் வந்து உள்ள அலோடு கிடையாது. ஸோ கோயிலில் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம். என் ஹேர் ரொம்ப இதாகிடுச்சு. ஆல்ரெடி எங்கள் அம்மா பெரியம்மா உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். கோவிலுக்குள்ளே எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. ஃபஸ்ட்டு ஃபோன் கொடுத்துட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபோன் வாங்கிட்டு அப்புறம் இவங்க 2 பேரையுமே கண்டுபிடிச்சிட்டோம். சிஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து மாவிளக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நாங்களுமே வந்து கண்டுபிடிச்சிட்டோமா. கோவிலுக்குள்ளே தான் ஃபோன் அலோட் கிடையாது. இது வந்து கோவில் உள்ள அப்படின்னா சாமி இருக்குல்ல, அங்கே தான் அலோடு இல்லை. ஸோ இங்கே நம்ம வெளியே வந்ததுக்கப்புறமா ஃபோன் வாங்கிக்கலாம். நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ரெடி பண்ண மாவிளக்கில் ஒவ்வொருத்தராக தீபம் ஏற்றணும். எனக்கு பர்ஸ்னலாக அந்த மாவிளக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. விளக்குலாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து அம்மாவும் பெரியம்மாவும் கொடுத்தாங்க. மாவிளக்கு செஞ்சு அதில் விளக்கு போட்டு சாமி ரொம்பவே சூப்பராக கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே அந்த மாவிளக்குலாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு நாங்கள் கிளம்புற டைமில் அங்கேயுமே நட அடைச்சிட்டாங்க. உடனே நாங்கள் வெளியே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வீட்டிலே சாப்பாடு பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு வடையும் புதினா துவையலும் வாங்கிக்கிட்டோம். இப்போ கிளாஸ் போட்டிருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்க யாரும் எது தூக்கி போட முடியாது, எரிய முடியாது. மீனுக்கு வந்து இற போடுறேங்கிற பேரில் வந்து ரொம்ப அட்டலி பண்ணி வச்சுருவாங்களாமா. அதனால தான் இந்த மாதிரி கிளாஸ் போட்டிருக்காங்க. தண்ணி வந்து நம்ம ஃபேஸை எட்டி பார்க்கலாம். பார்த்தோன்னா அப்படி வந்து கிளியராக தெரியும். அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி மரப்பா. ஓகே கைஸ், சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பேக் டு ஹோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். இவங்க தான் அக்கா, இவங்க தான் தங்கச்சி. என்ன சாப்பிட வந்திருக்கீங்க? பிக்மா பட்டர்ஸ்காட்ச். எங்கள் மம்மிக்கு வந்து பிளாக் கரண்ட், அண்ணனும் பிளாக் கரண்ட் தான், பட் வந்து கோன். நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் கோன் தான். ஓகே, எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நல்லா இருக்கா? உனக்கு எப்படி இருக்கு டேஸ்ட்டு? கவின் ஸ்டைலில் சொல்லணும்னா எம்மி. கவின் ஸ்டைலில் சொல்கிறது தான் எம்மியா. பப்ளு இப்படி பண்ணுவோம் எங்கள் மாதிரி 70 80. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததா, அதனால. அப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். பைக்கில் போகும்போதே சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டது. ஸோ அதனால தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். காத்தாடி பார்த்தீங்களா? காத்தாடி பிள்ளைங்க சவுண்டாக கேட்குது. படிச்சிட்ருக்காங்க போல். நம்மளும் ஒரு டைமில் இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்த ஆள் தான். பிள்ளை ஜனவரியாக இருந்து பிள்ளைகள் பார்த்துட்ருக்காங்க. என்ன என்னத்தடா வீடியோ எடுத்துட்ருக்காங்க? ஆ
ஆமாம். ஓகே கிளம்புமா? இப்போ திருநெல்வேலி பேக்கரியில் தான் நிற்கிறோம். கோவில் போயிட்டு வீட்டுக்கு போகிறதுனால ஏதாச்சும் ஸ்வீட் வாங்கிட்டு போகலாமேன்னு வந்திருக்கோம். அது இல்லாமல் முயிஷா நம்ம கூட வரல. அவளுக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பன்னீர் பப்ஸ். நான் வந்து பன்னீர் பப்ஸு, எங்கள் அண்ணன் வந்து எக் பப்ஸ். அழகா நானும் அண்ணனும் பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கணும்னால அதுவும் வாங்கிட்டு மொய்ஷாவுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் பே பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மொய்ஷாவுக்கு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எங்கள் அண்ணன் சர்ப்ரைஸாக அவளுக்கு கொடுத்தான். அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஓகே பாய். ஓகே கைஸ், இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேனல் தீகா. டாடா பாய்.